ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மைவி3 ஆட்ஸில் எப்படி ஃபஸ்ட்டு வித்ராவல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. மைவி3 ஆட்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டோட்டல் வேலட் 100 ரூபாய் இருக்கணும். அதாவது மைவி3 ஆட்ஸில் நீங்கள் ஓப்பனிங் மெம்பராக ஜாயின் பண்ணி டெய்லியும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு நாளைக்கு 5 ரூபாய் சம்பாதிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுடைய மொத்த வருமானம் 100 ரூபாய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு வித்ராவலை நீங்கள் பண்ண முடியும். செகண்ட் ஒன், மைவி3 ஆட்ஸில் ஃபஸ்ட்டு வித்ராவில் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். நீங்கள் செகண்ட் வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் பேசிக் மெம்பராவது நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஓப்பனிங் மெம்பராக இருக்கும் பொழுது ஒரு டைம் மட்டும்தான் ஃப்ரீயாக வித்ராவல் பண்ணிக்க முடியும். அடுத்த டைம் நீங்கள் வித்ராவல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை குறைஞ்சது நீங்கள் பேசிக் மெம்பராவது நீங்கள் அப்டேட் பண்ணணும். தேர்டு ஒன், மைவி3 ஆட்ஸில் மந்த்லி ஒரு முறை மட்டும்தான் வித்ராவல் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ மைவி3 ஆட்ஸில் எப்படி ஃபஸ்ட்டு வித்ராவல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மைவி3 ஆட்ஸ் அக்கௌண்ட் கூட உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் அங்கே ப்ராப்பராக ஆட் பண்ணணும். இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் மைவி3 ஆட்ஸில் எப்படி பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைவி3 ஆட்ஸ் அக்கௌண்ட் கூட உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போது மைவி3 ஆட்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்கள் யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த டேஷ்போர்ட் பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டாட் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வேலட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். கேஷ் வேலட், ஆட்ஸ் வேலட், டூர் வேலட் அப்படின்னு 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிற ஆட்ஸ் வேலட் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸ் வேலட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி உங்களுடைய டோட்டல் அவைலபிள் இன்கமும் அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளவு அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வித்ராவல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் மேலே அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் மைவி3 ஆட்ஸில் ஃபஸ்ட் டைம் வித்ராவல் பண்ணுறதுனால நீங்கள் 60 ரூபாய் மட்டும்தான் வித்ராவல் கொடுக்க முடியும். உங்களுடைய டோட்டல் இன்கமில் 100 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் சரி மைவி3 ஆட்ஸில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வித்ராவல் கொடுக்கும் பொழுது 60 ரூபாய் மட்டும்தான் கொடுக்க முடியும். 50 ரூபாயில் இருந்து 60 ரூபாய்க்குள்ளே மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுவும் கம்பெனியோட ஒன் ஆஃப் ரூல்ஸ். ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம டோட்டல் இன்கமில் வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அப்போ நம்ம 100 ரூபாயே கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு சிலர் வந்து 100 ரூபாயை கொடுப்பாங்க. ஸோ அந்த வித்ராவல் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வித்ராவல் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய வித்ராவல் அமௌண்ட் வந்து நீங்கள் 60 ரூபா கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கு கீழே ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் மைவி3 ஆட்ஸுக்கு என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரே கொடுங்க. அந்த ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தோடனே உங்களுக்கு அதுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு க்ரீன் கலர் டிக் வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆட்ஸ் வேலட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வித்ராவல் கொடுத்துக்கிறதுனால 60 ரூபா அமௌண்ட்டு, அதே மாதிரி நீங்கள் என்ன டேட்டில் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த டேட் உங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாக் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வித்ராவல் கொடுத்து 10 டேஸ்க்குள்ளே அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த கிளாக் சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் தம்ஸ்அப் சிம்பிளாக மாறிடும். அதே மாதிரி வித்ராவல் எந்தெந்த டேட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சது வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாளில் மட்டும் உங்களுடைய சேலரி வித்ராவில் நீங்கள் கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க. மற்ற நாட்களில் கொடுத்தாலும் நம்மளுக்கு அமௌண்ட் வந்துடும். ஆனால் மற்ற நாட்களில் கொடுக்கும் பொழுது ஒரு 20 நாள், 25 நாள் அந்த மாதிரி ஆகலாம். இந்த 3 நாளில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 to 10 டேஸ்க்குள்ளே உங்களுடைய அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். அதே மாதிரி மைவி3 ஆட்ஸில் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நம்ம வந்து வித்ராவலும் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் மைவி3 ஆட்ஸில் எப்படி ஃபஸ்ட்டு வித்ராவல் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.